ப்ரோ நான் இன்னும் வரைக்கும் கன்னியாகுமரி விட்டு வெளியில எங்கேயும் போய் சுத்தி பார்த்தது இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ டைம் கிடைக்காது. நம்ம பர்சனல் விஷயம் நீங்க என்ன பண்றீங்க அப்படி? ஒர்க்கு தான். ஆனா இன்னுதான் நம்ம ஊரை விட்டு வெளியூர் வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? இங்க ஆசைப்பட்டது. ஆனா நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்? நான் பாரிஸ் வந்திருக்கோம். பேக்ல பாத்தீங்களா இதுதான் ஈஃபில் டவர். பாரிஸ் வந்திருக்கோம், அதாவது பிரான்ஸ் வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு ஃப்ளைட் பிடிச்சி இங்க நாங்க பிரான்ஸ் வந்திருக்கோம். 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ணணும் பாரிஸ் போனா. வெறும் 50 ரூபா போது பாரிஸ் வந்து பாத்திரலாம். கைஸ் இது எங்க நான் உண்மையில பாரிஸ் எல்லாம் இல்ல. எங்க ஊர்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. திரும்ப ஒரு எக்ஸிபிஷன் தான். அது நாகர்கோயில்ல, இது வந்து மாட்டான இந்த சைட்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ இங்க வந்து சுத்தி பார்த்து வைப் பண்ணக்கு தான் இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்றோம். எல்லா டைலாக்கும் அதை என்ஜாய் பண்ணி வேற ஏதாவது சொல்லுங்க, ஒரு புதுசா பண்றோம். இன்னைக்கு ஃபன் பண்றோம். சுற்றி வந்து நிறைய ஃப்ரேம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னா வந்து நம்ம ரொனால்ட் ட்ரம்போட கெஸ்ட் ஹவுஸ். ஆமாம், இதை நாங்கள் வாடகை எடுக்கலான்னு இருக்கோம். அடுத்த ஷூட்டு இந்த பில்டிங் உள்ள. அடுத்தது வந்து நாங்கள் இவரோட வீடை தான் வந்து விளாக் பண்ணலான்னு நாங்கள் ஒரு பிளானில் இருக்கோம். பாரிஸ் வந்து டேரெக்டாக நாங்கள் எங்கே போகிறோன்னா அமெரிக்கா தான். அடுத்து ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு. கண்ணாடிலாம் போட்டு தந்துருக்காரு. நைட்ல எது தம்பி கண்ணாடி? ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நம்ம பார்க்கணும்னு சன் கிளாஸ் எதுக்கு போடுறாங்கன்னா அது டேல போடுறது. சரியா? அதான் சன் கிளாஸ் வந்து ஒரு ஸ்டைலுக்கு போடுறத விட அழகா இருக்கான்ல. ஆல்ரெடி அமுல் பேபி மாதிரி இருக்கான். ஓகே गाइस, அப்படி இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் गाइस. அவரே நல்லா இருக்குன்னு. ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும், நிறம் பார்த்து பேசப்படாது. சொல்லி வை. गाइस இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அடுத்த லாக் நம்மள ஸ்பான்சர் பண்ண சொல்றாங்க. 5 ரூபாய் வேர்ல்ட் மேப் வாங்கி தந்தா போதும், எல்லா கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துருவாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு ½ hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் விளாக்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி இப்போ வந்திருக்காங்க. காதல் மன்மதன் வந்திருக்காங்க. வாங்க, காதல் மன்மதன். இவங்க தான் அந்த காதல் மன்மதன். அடுத்தவங்களோட மாமனார் தான் வரதட்சணைக்கு ஹெலிகாப்டர் கொடுக்குறாரு. எத்தனை ஹெலிகாப்டர் பாருங்க. ஆமாம், உங்கள் மாமனார் எல்லாம் வரதட்சணைக்கு ஒரு கார் இல்லைன்னா பைக் எடுக்கணும். ஆனால் எங்கள் அடுத்தவங்களோட மாமனார் பாருங்க 2, 4, 6, 8, 10 ஹெலிகாப்டர். என்ன மாமனார் ஹெலிகாப்டர் இருந்தார். இவனா மாமனார் இப்போ பாத்திரம் கொடுப்பாரா? என்ன மாமனார் ட்ரெயின் வாங்கிடுறாரு. மாமா அங்க இரும்பு பறக்கிறாள். ட்ரெயின் கொடுக்கலாம். இவங்களுக்கு டைம் பாஸுக்கு என்ன, நான் வந்து வார போற பொண்ணுங்களை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கானுங்க. அதனால டைம் பாஸ். இளவயசு ஃப்ரெண்ட். இளவயசா கொண்டாட்டி பார்த்துட்டு இருப்போம். இளவயசு பசங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். படிச்சுட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த டான்சிங் இது போனோம். நாங்க அது போய் அலப்பறை காட்டிட்டு வரோம். தம்பி என்னாச்சு உங்களுக்கு? தலை சுத்துதா? இதுக்குதான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தம்பி. நான் வரல ரோஸ் மில்க் வாங்கி தரலாமா? திரும்பி வாங்கல. அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டே. நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரைடு. நல்லா இருந்துச்சா? இங்க ஒருத்தன் வாமிட் எடுக்கிற நிலைமையில இருக்கு. அடுத்த ரைடுல இவனை கொல்லணும். இனிமே இந்த ஏஜ் அவுட் எல்லாம் கூட்டிட்டு சுத்த கூடாது. இந்த ஏஜ் அவுட்னாலதான் நம்ம அழிய போறோம். ஏஜ் அவுட்டு பயப்படல, இளவயசு பயப்படுது.
சீசன்ல வந்து இந்த பாவு பஜ்ஜியா என்ன பஜ்ஜி பாவு பஜ்ஜி. இந்த பாவு பஜ்ஜி வந்து ஸ்பெஷலாமா இது நீங்க எதுல பாத்திருப்பீங்க கெஸ் பண்ணுங்க. தலைவா படத்துல நிலவரிக்கா விஜய் சொல்லுவாரு. இது மும்பையோட ஸ்பெஷல். மும்பையோட ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலை வந்து நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது கணக்கு பண்ணி இந்த பாவு பஜ்ஜி வந்து வாங்கியிருக்கோம். இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிட்டு மட்டும் தான் வேணும். நல்லா இருந்தா நல்லா இருந்துன்னு சொல்லுவோம். நல்லா எல்லாம் நல்லா நாங்கள் ஓப்பன் ரிவ்யூ வரும் ப்ரோ. அந்த சைடு பார்த்து இந்த சைடு பார்க்க பாபா பஜ்ஜி சாதா பஜ்ஜியா இருக்குடா. என்னடா ஏய் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிட்டோம். இருக்கு. பாபா பஜ்ஜி சாதா பஜ்ஜி. பாபா பஜ்ஜினா சாதா பஜ்ஜி இல்ல, சாதா ஒரு பிரெட் கிட்ட காளான போட்டு மட்டும் வச்சிருக்கு. நான் மேல ஒரு சலாட் மாதிரி ஒரு 4 உள்ளி, அவ்வளவுதான். 4 உள்ளியும் போட்டு பாவா பஜ்ஜின்னு சொல்லிட்டு 80 ரூபா வாங்கினாங்க. பட் 80 ரூபாய்க்கு பெருசா பின்ன ஓ மை காட், 10 ரூபா தான் பண்ணு. 10 ரூபா பண்ண போட்டு 80 ரூபா விற்றாங்க. சரி இருந்தாலும் பாபா பஜ்ஜி நான் சாப்பிட்டது இல்லை. மும்பையோட ஒரு ஸ்பெஷல் இது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். பட் இங்க நல்லா இல்லை, மும்பையில நல்லா இருக்கும். கம்முனு மும்பை போயிடுவோமா? அடுத்த லாக் மும்பை. அடுத்த லாக் மும்பையில பார்ப்போம். இன்னைக்கு இது தேவையா? கண்டிப்பா. 50 ரூபா கொடுத்து 5 பைசா ப்ரோஜனம் இல்லாம நம்ம இங்க வந்து கண்டிப்பா தேவைதான் ப்ரோ. நம்ம எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. vlog நான் என்ன நினைக்கிறேன், சும்மா அந்த தெரியாத மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்வது இது. நம்மளால வந்து 4 பேர் பார்த்து, நம்மளால இந்த வீடியோ பார்த்து ஒரு 4 பேர் இந்த vlog வந்து, அதாவது இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு போட்டோம். அந்த ஹிந்திக்காரனும் லாபப்பட்டுட்டு போட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு அண்ணனுக்கு லாக் எப்படி தெரியுமா? லாக் முடியும் போது தான் உள்ள என்ட்ரியே கொடுத்தாரு. ஹீரோ என்ட்ரி மாதிரி கேமே இல்ல. ஆமா, 1 மணிக்கு ஆனாலும் வர மாட்டான், 2 மணிக்கு ஆனாலும் மாட்டான். மார்த்தாடத்துல நின்றுட்டு சொல்லுவான், நான் இங்க அலைமண்டம் வந்தாச்சு. நான் மட்டும் தான் சின்ன டைமிங் வந்து நான் ஒருத்த மட்டும் தான். ஆமா ஆமா, நீங்க வீடியோல பாத்தீங்களே, இவனை வச்சுட்டு நாங்க வந்து எல்லா vlogகையும் தான் நடக்கும். இங்க எக்ஸிபிஷன் அருவி ஒரு 8 மணிக்கு அப்புறம் வாங்க, அப்பதான் இந்த எக்ஸிபிஷன் நல்லா இருக்கு. எல்லாம் மூடிட்டு அப்படி ஒண்ணும் இல்லை, 7 மணி அப்புறம் வாங்க. ஏன் 8 மணி அப்புறம்? 8 மணி தான் ஆட்கள் நிறைய, நடமாட்டங்கள் நிறைய இருக்கு. இவனுங்களுக்கு என்னன்னா 2-3 பொண்ணுங்களை பார்த்து சுத்திட்டு இருந்தானுங்க. இவனுங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வரல, அதனால வந்து 8 மணி மேல செல்றானுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வந்து கல்யாணம் ஆச்சுன்னு தான் பேரு. காதலுக்கு இளமை இல்லையே. காதலுக்கு இளமை இல்ல, பொண்டாட்டிட்ட போய் சொல்லு, சொல்லிட்டு எனக்கு கிட்ட வந்து கண்ணாடி போட்டா கண்ணு எங்க போகுதுன்னு தெரியாம பாக்குறாரு. ஒரு நாள் சும்மா பிளாக் கலர் கண்ணாடி போட்டுருக்க. கண்ணாடி வாங்கினது அதுக்குதான், ஏன்னா வந்து யார பாக்குறேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு. ஒரு நாள் இவன் துறப்பாட்டி வாங்கல, சொரப்பாடி வாங்கினான்னு கண்டிப்பா அன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து அண்ணன் ட்ரீட் கொடுப்பாரு. பெரிய ட்ரீட் தான். அன்னைக்கு மோஞ்ச லெவல்ல பெரிய விழாக ஓகே ப்ரோ. சோத்துல வசந்தா. அப்ப டைவர்ஸ் கன்ஃபார்ம் இல்ல. ஓகே गाइस, இது எத்தனை மணிக்கு என்ன ஸ்டார்ட்? ஜாக்கி ஜான்ல மந்திரம் ஓதுவாங்க. துமோ போற அத மாதிரி இழுத்துட்டு இருக்குது. गाइस, இது என்ன தொடங்குச்சுன்னா ஜூன் மே 10 தொடங்கி இருக்கு. ஜூன் லாஸ்ட்ல முடியும். அதே மாதிரி டைமிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock to நைட் 10 மணி வரை. நீங்க எப்ப வரலாம், எத்தனை பேர் வரலாம் இல்ல, 5 மணி அப்புறம் தான் வர முடியும். 5 மணி அப்புறம் தான் ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் மாதிரி உங்களுக்கு தாராள பிரபு யாராவது இருந்தா வீடியோ டேக் பண்ணுங்க. செலவு பண்ண யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள டேக் பண்ணி பண்ணி கூட்டினாங்க. என்ன மாதிரி ஏதாவது இழுச்சவாய் சிக்குவான். இழுச்சாயா அண்ணன்டா தம்பிங்கடா. அண்ணன்டா. பிரபு, நாங்க இனி இந்த இடத்திலிருந்து நாங்கள் விடைபெற உள்ளோம். ஏன்னால் எங்களுக்கு காலதாமதம் இல்லாத காரணத்தினால் பெருசா எதுவும் இல்லை சுற்றி பார்க்க. அதனால வந்து நாங்க கொடுத்த 50 ரூபாயை வந்து திரும்ப வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தம்பி போய் அந்த 50 ரூபாய் வாங்கிட்டு வந்து